இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நான் ஒரு கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பவுச் பண்ணி வச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக ஒரு நோட் எழுதிக்கங்க. அதுக்கப்புறமா உள்ளே போங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யாரெல்லாம் எக்ஸு ஒய் இசட்னு 3 கேரக்டர் இருக்குது. எக்ஸ் வந்து ஒரு வேலையை 4 நாளில் முடிக்கிறான், ஒய் வந்து 6 நாளில் முடிக்கிறான், இசட் வந்து 10 நாளில் முடிக்கிறான். இதான் அவங்க முடிக்கக்கூடிய அளவு. இப்போது இந்த 3 பேரும் சேர்ந்து அதே வேலையை செய்கிறாங்க. செஞ்சு எத்தனையோ நாளில் முடிக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. செய்யும்போது அவங்களுக்கு நான் 3100 ரூபா கூலியாக கொடுக்குறேன். அதை அந்த 3 பேர் எப்படி பிரித்து எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதான் இப்போ கொஸ்டின். சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 பேரும் சேர்ந்து அப்படின்னு வர்றதுனால எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 4 6 10. எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 2ஆல் போடலாமா? 2 4 3 6 I2 10. இது எல்லாத்தையும் பெருக்க தான் முடியும். பெருக்குனா எல்சிஎம்மோட வேல்யூ எனக்கு என்ன வரும்னா 60. இப்போ மொத்த பங்கு 60. மொத்த பங்கு 60. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு எக்ஸ் வந்து 4 நாளில் இந்த 60 முடிச்சிடறான். அப்போ ஒரு நாளைக்கு எக்ஸ் வந்து 15 மடங்கு வேலை செய்யணும். அப்போ 4 15ஆல் பெருக்குனா தான் நமக்கு 60 வரும். அப்போ எக்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை பங்கு வேலை செய்யணுமா? 15 பங்கு வேலை செய்யணும். அதே நம்ம ஒய் வந்து 6 நாள் எடுத்துக்கிறான். 6 நாளில் இவன் 60 பங்கு முடிக்கணும்னா ஒரு நாளைக்கு இவன் 10 பங்கு வேலை செஞ்சால் போதும். ஸோ எக்ஸை விட இவன் ஸ்லோவாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான் இல்லையா? அப்போ இவன் 10 பங்கு வேலை செய்யணும். இசட் பாருங்க 10 நாள் எடுத்துக்கிறான். அப்போ இவன் 6 பங்குனா வெறும் 6 மடங்கு வேலை தான் செய்வான். அப்போ ஒரு நாளைக்கு இவன் 6 மடங்கு வேலை செஞ்சால் போதும். இப்போ இந்த பங்குகள் எல்லாத்தையும் கூட்டுங்க. மொத்தம் 31 பங்குகள் வேலை செய்கிறாங்க. 15 25 + 6 31. நமக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 3100. அப்போது மொத்தம் 31 பங்கு. இப்போ நான் இதை பிரித்தேன்னா ஒரு பங்குக்கு எனக்கு எவ்வளோ வரும்? 100. அப்போ ஒரு பங்குக்கு 100 ரூபா. இப்போ நான் ஏ வந்து எத்தனை பங்கு? 15 பங்கு. அப்போது ஏ வந்து எவ்வளோ எடுத்துக்கணும்? 1500 ரூபா எடுத்துக்கணும். பி வந்து எத்தனை பங்கு? நான் 10 பங்கு. இதுதான் போட்டிருக்கோம்ல, இன்ட்டு 10 பண்ணணும். 10 பங்கு. அப்போ பி வந்து எவ்வளோ? சரி, ஒய் வந்து 1000. இசட் வந்து ஆல்ரெடி எத்தனை? 6 பங்கு. அப்போ இசட் வந்து எவ்வளவு? 600 ரூபா. அதாவது எக்ஸ் வந்து 1500, ஒய் வந்து 1000, இசட் வந்து 600. இதுதான் அமௌண்ட்.